நடிகை சந்தியா கூட வாக்குவாதத்துல ஈடுபட்ட பப்ளு. நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறின நடிகர் அனுமோகன். ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய தமிழா தமிழா நிகழ்ச்சியில இந்த வார எபிசோட்ல ஜாதகத்தை நம்பக்கூடிய பிரபலங்களும், அதை தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலங்களும் வாதிட்டாங்க. அதுல நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ், அப்புறம் காதல் சந்தியா 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜோதிடராவும், நடிகராவும் இருக்கக்கூடிய அனுமோகன் அந்த நிகழ்ச்சியில இருந்து கோபமா வெளியேறி இருக்காரு. இது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய தமிழா தமிழா நிகழ்ச்சி சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்று வருது. இந்த நிகழ்ச்சிய தொகுப்பாளர் ஆவுடையப்பன் தொகுத்து வழங்கிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிய கருப்பழனியப்பன் தொகுத்து வழங்கியிருந்தாரு. ஆனா ஆவுடையப்பன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமா பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. போன வாரத்துல கூட குழந்தைத்தனமா இருக்கக்கூடிய மனைவிமார்களும், அவங்கள சமாளிக்க முடியாம திணற கணவன்மார்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு ஐஸ்கிரீம குத்தி குத்தி வெந்நீர்ல சூடு பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது இணையத்துல அதிகமா கலாய்க்கப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில இந்த வாரத்துல ஜோதிடத்த வச்சு அடுத்த பிரச்சனைய உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எபிசோடு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதாவது ஜோதிடத்த நம்பக்கூடிய நடிகர்கள், அப்புறம் அத நம்பாதவங்க அப்படின்னு 2 தரப்பினர் விவாதிச்சாங்க. அப்பதான் மறைந்த நடிகர் மாரிமுத்து ஜோதிடம் பொய் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கு ஜோதிடர்கள் நெறைய பேரு அவர் மேல புகார் குடுத்திருந்தாங்க. ஆனா அவர் பேசி சில வாரத்திலேயே மாரடைப்பால இறந்துட்ட நிலையில அது பெரிய பரபரப்ப ஏற்படுத்தி இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப மறுபடியும் அதே தலைப்புல விவாதம் தொடங்கியிருக்காங்க. அதுக்கான ப்ரோமோ வெளியாகி, அதுல நடிகர் பப்ளு ஜோதிடத்த நம்பாதவங்க அணியில இருக்கிறாரு. அவரு என்னுடைய மகன் பிறந்ததும் அவனுடைய ஜாதகத்த கொண்டு போய் ஜோசியர் கிட்ட காட்டியிருக்காங்க. அப்போ உங்களோட பையன் படிச்சு டாக்டரா மாறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 27 வயசு ஆகுது. என்னோட மகனால எழுந்திருச்சு கூட நிக்க முடியல. அது எனக்கு வேதனையா இருக்குது அப்படின்னு கோபத்துல பேசியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஜாதகத்த நம்புற அணியில இருந்த நடிகை காதல் சந்தியா பேசினாங்க. அவங்க பேசும்போது 2016ல இருந்து நான் நடிக்கல. எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க. அவங்க சொன்னது மாதிரியே நான் திருத்தணிக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பப்ளு நீங்க வந்து உழைச்சீங்க. உங்க மூளைய கொஞ்சோண்டு பயன்படுத்துனீங்க. திருத்தணிக்கு போனதாலயோ, தாம்பரத்துக்கு போனதாலயோ உங்க ஸ்டுடியோ திறக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு காதல் சந்தியா அதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது. நான் அவரோட கருத்துல தலையிட்டேனா அப்படின்னு கத்தி பேசுறாங்க. இதுக்கு ஜாதகம் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அணியில இருந்து நடிகர் அனுமோகன், கோவில் வாசல்ல ஒருத்தர் பிச்சை கேட்டா தான் அவனுக்கு பணம். அவங்களுக்கு ஜாதகத்துல கட்டம் சரியா இருக்கிறதால இவரு நடிகரா இருக்கிறாரு அப்படின்னு பப்ளு பத்தி பேசுறாரு. அதுக்கு கோவப்பட்ட பப்ளு எந்திரிச்சு நின்னு, நீங்க பேசுறது நான்சென்ஸ் அப்படின்னு கத்தி பேச, உடனே நடிகரும் ஜோதிடருமான அனுமோகன் நிகழ்ச்சியில இருந்து வெளிய கிளம்பி போறாரு. இந்த பரபரப்பான ப்ரோமோ இப்போ வெளியாகி, ஏற்கனவே மானாட மயிலாட நிகழ்ச்சியில இதே மாதிரி தான் நடிகர் பப்ளு அப்புறம் சிம்பு இடையில சண்டை வந்து பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இப்போ ஜீ தமிழ்ல மக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு ப்ரோமோவ வெளியிட்டிருக்காங்க. ஆனா எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.